லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். பின்னும் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அவங்கள ஊழியத்துக்காக அனுப்பியிருந்தார், நீங்கள் போங்க ஊழியம் செய்யுங்கன்னு. அப்படி அனுப்பும்போது அவர் சொல்ல, நீங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்ட்டார். அவங்க ஒன்றுமே கொண்டு போகாமல் போகிறாங்க. போயிட்டு வந்த பிறகு ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்களேன். என் வேலையை நீ செய்யணும், போய் செய் அப்படின்னு சொல்லலை. வந்த பிறகு ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அன்பாக கேட்குறாரு, ஏதாவது குறைவுபட்டுச்சா? இன்னைக்கு நம்மகிட்ட யாராவது வந்து கேட்குறாங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. நம்மகிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா தான் பார்க்குறாங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம், ஆண்டவருடைய இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. வசனத்தை சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம், ஒன்றும். சில காரியங்களை பார்த்துட்டு வந்து எப்படி சொல்லுவாங்க, பெருசாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. we lack nothing. எதுலையுமே ஒரு குறைவு இல்லாமல் இருந்துச்சு. உண்மைதான், நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போல, ஆனால் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய குறைவுகள். அந்த குறைவுகள் வரும் பொழுது மன அழுத்தம் வருகிறது. பிரச்சனைகள் வரும் பொழுது மனம் சோர்ந்து போகிறது. இதை எப்படி நான் கையாள போகிறேன், இதை என்ன நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அநேகருக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நிறைய நேரங்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க கிட்ட போகலாமா அப்படின்னு தான் மனுஷீகமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ எல்லா தேவையும் நான் சந்திப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். நீ எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை, உன் கூடவே நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் அங்கலாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. சீஷர்கள் சொல்றாங்க பாருங்க, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. சில பேர் எனக்கு தெரியும், காலையில் ஒரு வேலைக்கு போகிறாங்க, சாயங்காலம் ஒரு வேலைக்கு போகிறாங்க, முடிஞ்சு கூட அவங்க சொல்கிறாங்க, எனக்கு போதுமானது இல்லை, என் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை, அன்றாட தேவைகள் கூட என்னால் சந்திக்கப்பட முடியலைன்னா நான் சொல்லுவேன், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்திலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் குறைவுபடுவது இல்லை. சொல்லுங்களேன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதினால் நான் குறைவுபடுவதில்லை. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். என் தேவையை சந்திக்கிற ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். எனக்கு ஒரு தேவை வந்த உடனே ஓடுறேன், இவர் உதவி செய்வாரா, அவர் உதவி செய்வாரா, இவங்க இல்லைன்ட்டாங்க. சிலர் வந்து சொல்லும் போது மனசு ரொம்ப வேதனைப்படும். சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் கேட்டேங்க, நான் எனக்கு யாருமே உதவி செய்யலை. என்கிட்ட இருந்தபோது எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, என்கிட்ட வந்து நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. எனக்குன்னு ஒரு தேவை வரும் பொழுது ஒருவரும் எனக்கு உதவி செய்யவில்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் எங்கே இருக்கிறாருங்க? என் கூடவே இருக்க, பக்கத்துலேயே இருக்கிறாரு. நான் அவரை மறந்துடுறேன் அநேக நேரங்களில். இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா ஓடுறேன், இல்லைன்னு மனம் உடைந்து போகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய தேவைகளை சந்திக்க நான் போதுமானவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. வேதத்தில் ஒரு நிகழ்வை நான் காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு சேனை புறப்பட்டு போகிறது. அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தண்ணி இல்லாம போயிடுச்சு. ஒரு தேவை வருகிறது. தேவை வந்த உடனே இவங்க நினைக்கல இங்கே போய் தேடலாம் அங்கே போய் தேடலான்னு அவங்க யோசிக்காம அவங்க மனதில் வந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் இங்கே இருக்கிறாரா?
எனக்கு இந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறாரா? இஸ் தேர் சம் மேன் ஆஃப் காட் who can guide me? எனக்கு என் சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வர்றது? எனக்கு ஒரு பெரிய தேவை வந்துருச்சு என் வாழ்க்கையில். இதை சந்திப்பதற்கு, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு யாராவது எங்கேயாவது ஒரு தேவ மனுஷன் இருப்பாரா அப்படின்னு அவங்க கேட்கும்போது எலிசா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ எலிசா என்ற தீர்க்க தரிசன இடத்துல போய் அவங்க கேட்குறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு தேவை வரும் பொழுது முதலாவது நான் என் அப்பாட்ட கேட்கணும். என் கூடவே இருக்கிறார், அவர்கிட்ட நான் கேட்டால் என் தேவையை சந்திப்பார், எனக்கான ஒரு வழிகளை அவர் காட்டுவார், வாசல்களை அவர் திறப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் செயல்பட அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம அதுதான் விரும்பணும். நான் விரும்புகிறேன் என்ன தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட, எப்படி சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆமாம், நேச்சுரல்ங்கிறது நமக்கு தெரியும், நேச்சுரல், இயல்பாக, இயற்கையாக. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல், தட் இஸ் சம்திங் தட் இஸ் பியாண்ட் த நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க தீர்க்கதரிசி இடத்துல போய் ஆலோசனை கேட்குறாங்க. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 16ஆம் வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சொல்லுங்க. நம்ம சூழ்நிலை எது மாற்றும் தெரியுமா? அவருடைய வார்த்தை மாற்றும். என் சூழ்நிலை எது மாற்றுங்க? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. நான் சத்தமா சொல்லுங்க, என்ன மாற்றும்? கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் வரும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தான் வரும். அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை தான் வாசலை எனக்கு திறக்கும். அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஐயா, ஏற்கனவே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்குது. இப்போ திருப்பி வேலை செய்ய சொல்றீங்களே, பள்ளங்களை எடுக்க சொல்றீங்களே, இல்லை, என்ன வார்த்தை சொல்லுகிறோம் அதை செய்யுங்க. அப்போதான் அதனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆலோசனை வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ இந்த ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என் கூட நீங்கள் பேசணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க? ஜெபிச்சு கேட்கணும், ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசணும், எனக்கு வேண்டிய வார்த்தையை நீங்கள் கொடுக்கணும். அந்த எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட என்ன செய்வார்? பேசுவார். ஆலோசனையோட வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்து சொல்றார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். தண்ணி தேவைப்படுது. என்ன தேவை? காற்று வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், கருகருன்னு மேகம் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்ய போகுது? மழை வரப்போகுது. மழை வந்தால் என் தேவையை சந்திக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்க. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் காற்றையும், சத்தமா சொல்லுங்க, காற்றையும் அப்புறம் மழையையும் காண மாட்டேன். ஆனாலும், ஹல்லேலூயா, இயற்கையாக வருகிற காற்றையும் பார்க்க மாட்டீங்க, இயற்கையாக வர மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனாலும், சொல்லுங்க, அந்த வார்த்தை எத்தனை பேர் பிடிக்கும்? ஆமாம். ஒரு விசேஷ ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது அப்படின்னு உடனே கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு சொன்னால் வந்துடுவேன் பாஸ்டர், ரொம்ப ஆசை பாஸ்டர். ஆனாலும், ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தை. ஆனால் இங்கே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க. காற்றும் வராது, மழையும் வராது, ஆனாலும். நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு பலவீனமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது, ஆனாலும் அதை நம்ம ஆண்டவர், அதுதான் ஃபெய்த். அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இது இயல்பாக நடக்க முடியாத ஒரு காரியம் தான், ஆனாலும் நான் உண்மை நம்புகிறேன். அவர் சொல்றாரு, ஆனாலும் என்ன சொல்றாரு? நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன், ஆலோசனை தேடுவேன், உடைய வார்த்தையை கேட்பேன், உடைய வார்த்தையின்படியே செய்வேன். அப்பொழுது என்னுடைய தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கப்படும். அப்படி சொன்ன உடனே என்ன செய்யும்? மழை வரும். ஆனால் என்ன சொல்ற தெரியுமா? இது எங்கிருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். அப்போதான் நம்ம சொல்லுவோம், இது கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. இல்லை சொல்லுவோம், மழை பெஞ்சிச்சுங்க, தண்ணி வந்துச்சுங்க, நல்லா ஆயிட்டேன். இல்லை, நமக்கு தெரியவே தெரியாது எங்கேருந்து வந்துச்சுன்னு. இது வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஆனால் வந்துச்சு பாருங்க. அதனால சொல்ல, கர்த்தர் தான் அதை செய்தார் என்று நாம் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்றது நிறைய பேர்ட்ட கேட்குறேன்.
நிறைய பேர் சொல்கிறாங்க விசுவாசத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு கடன் இருக்குது, இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், இந்த பிரச்சனைனால வாங்கினேன், அந்த பிரச்சனைனால வாங்கினேன், நான் கடனால் கஷ்டப்படுறேன். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்க அவங்களும் சொல்கிறாங்க எனக்கு பத்தலை அப்படிங்கிறாங்க. நிறைய வாங்குறவங்களும் சொல்கிறாங்க எனக்கு அது போதாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர், என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். என் கையில் எவ்வளவு கிடைக்குதோ அது எனக்கு போதுமானதாக இருக்கும்படி கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அது ஒரு ஸ்ட்ரகிள், அது மாறணும். பாதி மாதத்துக்கு மேலே போன பிறகு என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடன் பிரச்சனை இருந்தால் கர்த்தர் மாற்றுவாருன்னு? பாதி பேர் தான் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். நம்புகிறேன். சொல்லுங்களேன். நான் சத்தமாக சொல்லுங்கள். நான் நம்புகிறேன். நீங்கள் கடன் பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் வருத்தப்படுவார், அதை பற்றி ஏதாவது செய்யணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, அதை எப்படி சரி பண்ணணும் அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அக்கா கொடுப்பாங்களா, அந்த அண்ணன் கொடுப்பாரா, இந்த மேனேஜர் கையெழுத்து போடுவாரா, கொஞ்சம் கடன் கொடுத்தா என்ன ஆகிடும், என் கஷ்டம் சரி அதை வேணாம் விட்டுருங்க. என்னையோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கடன் இருக்கிறது அது உங்களுடைய சித்தம் அல்ல, இதுலேருந்து நான் என்ன செய்யணும், வெளியே வரணும். சொல்லுங்களேன், இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும். நல்லா வாயத்தர சத்தமாக சொல்லுங்கள், இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும். உன் காது கேட்கணும். புரியுதா உங்களுக்கு விஷயம்? விசுவாசம் அப்படி தான் வரும், ஃபெய்த் அப்படி தான் வரும். என் காது கேட்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கிக் கொள்ள வந்தான் என்றான். இங்க ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஏன் கடன் பட்டார் நமக்கு சொல்லலை, ஆனால் கடன் ஆயிடுச்சு. அவரும் மரித்து போய்விட்டார். இப்போ மனைவியர் 2 பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, யார்கிட்டையும் போய் கேட்டதாக போடல, நேராக தேவனுடைய மனுஷன்ட்ட போகிறாங்க. கடவுளுடைய மனுஷன்ட்ட ஏன் போயிருப்பாங்க, நான் யோசித்து பார்க்குறேன். இவர் கொஞ்சம் காசு கொடுத்து என் கடன் என்ன செஞ்சிருவார், அடைச்சிருவார். ஏன்னா பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறான்ற நிலைமை வந்துருச்சுல. அதனால் கண்டிப்பாக ஊழியக்காரர் எப்படி இருப்பார், கொஞ்சம் இறக்கம் உள்ளவராக இருப்பார். அதுவும் எலிசா தீர்க்கதரிசி பெரிய ஆள் இல்லைங்களா. அவர் சும்மா சொன்னாருன்னா இருக்கிற ₹1 என்ன ஆயிரும், லட்சமாக மாறின்னு கூட நினச்சி போயிருக்கலாம், நமக்கு தெரியாது என்னன்னு. ஆனால் இவங்க போய் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ஒரு காரியத்தை கேட்குறாரு பாருங்க. நான் 2ஆம் வசனம், எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்க்க, நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்க, என்ன எதிர்பார்த்து வரீங்க சொல்ல. ஆண்டவரே என் சூழ்நிலை, இந்த சூழ்நிலை மாறணும், எனக்கு இந்த நெருக்கம் மாறணும், எனக்கு இருந்த பிரச்சனை மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நபர் மாறணும். எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நில்லுங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தால் ஆண்டவர்கிட்ட எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். அடுத்து சொல்றாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இதை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, பக்குன்னு இருந்திருக்கும். என் வீட்லேயே ஒரே ஒரு குடம் எண்ணெய், கொஞ்சோண்டு எண்ணெய் தானே செஞ்சுருக்கேன் வச்சிருக்கிறேன், அதிலே கை வைக்கிறார் போல, அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லிடுவாரோ என்னமோ. எப்படி ஒரு 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 வித்தியாசமான ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். போய் நின்ன உடனே இவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன கேட்குறாரு, வீட்டில் என்ன இருக்குது, அதை சொல்ல எண்ணெய் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடமும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி உன் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். இந்த கதவை பூட்டின் ரொம்ப முக்கியம். கதவை பூட்டுறது ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கதவை திறந்து வெளியே போய் மனுஷ ஒத்தாசை தான் நிறைய தேடுறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கதவை பூட்டி கர்த்தரிடத்திலே ஒத்தாசையை தேடி பாருங்களேன், உடைய தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. இது அற்புதம் எங்கே நடக்குது தெரியுமா? வீட்டில் தான் நடக்குது, பேங்க்கில் நடக்கலை, வீட்டில் நடக்குது. என் வீட்டுக்குள்ளே வந்து என் வீட்டில் கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நீ பூட்டிட்டு நீ இதை செய் அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள்? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. சரி, இவள் தரித்திரத்துல, கடன் பிரச்சனையில, தீர்க்க தரிசனத்துல போய் நிக்கிறா. தீர்க்கதரிசி கேட்கிறவன்ட்ட என்ன இருக்குதுன்னு சொன்னா, என் தரித்திரத்துக்கு அடையாளமாக ஒரு பானை எண்ணெய் இருக்குது. அந்த பானை எண்ணெய் என்னவா இருக்குது? அந்த குறைவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? எது குறைவுக்கு அடையாளமா இருக்கிறதோ அதையே கொண்டு அவளுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். வெளியிருந்து ஒன்றும் வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உள்ளே இருக்குது விஷயம். சொல்லுங்களேன், உள்ளே இருக்குது. சத்தமா சொல்லுங்க, உள்ளே இருக்குது. திரும்ப சொல்லுங்க, உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. சில நேரத்தில் உள்ளே இருக்கிறது நம்ம என்ன செய்யறதில்ல, பெருசாக யோசிக்கிறதில்ல, பார்க்குறதே இல்லை. தெரியுமா? ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு அம்மா ஒரு சேலை எடுத்தாங்களாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு சேலை எடுத்து அதை உதரில் போடலான்னு போட்டால் அது உள்ளேருந்து பணம் உழுது. பரவாயில்லையே, எப்போவோ வச்ச பணம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினச்சி அந்த பணத்தை எடுத்து பார்த்தா அது அரசு எப்போ செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான். அங்கங்கே ஒளிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்காங்க. உள்ளே இருக்குது, ஆனால் அதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அலைஞ்சு திரியிறோம். நிறைய நேரங்களில் உள்ளே இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த விபிஎஸ்க்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு யோசித்து 2-3 பேர்ட்டெலாம் கேட்டேன். அவங்க சும்மா பயங்கரமான ரேட்லாம் சொன்னாங்க. எல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி யோசித்து நம்ம பிள்ளைகள்ட்ட கேட்டு நம்மளால் செய்யலாமா, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. தடபடலாம் ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி நம்ம நாட்டில் உள்ளே இறங்கி சமைச்சு ரொம்ப நேர்த்தியாக நம்முடைய பிள்ளைகள் சாப்பாடுங்க. நம்ம சொல்ல உள்ளே இருக்குது. சொல்லுங்கள், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். உள்ளே வெளியே போய் தேடாதீங்க. சில விஷயங்கள் உள்ளே இருக்குது, உள்ளே கொடுத்துருக்கிறாரு. சில தாளந்துங்களை உள்ளே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம வெளியே போய் தேடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா செஞ்சாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வார்த்தையை கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. இது எப்படி ஏன்லாம் கேள்வி கேட்கல. வீட்டில் போனாங்க, கதை அடைச்சாங்க, பாத்திரத்தெல்லாம் வாங்கினாங்க. என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? எண்ணெயை ஊற்ற ஆரம்பிச்சு. நின்றுடுச்சு. ஒரு ஸ்டேஜில் நின்ன உடனே பாத்திரம்லாம் முடிஞ்சிச்சு, எண்ணெயும் நின்று போச்சு. வாசிங்க, நான் 7ஆம் வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எண்ணெய் வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு தெரியுது, வித்துட்டா என்ன காசு கிடைச்சிடும், கடன்லாம் மாற்றிடலாம். ஆனால் திரும்பி என்ன செய்யணும் தெரியுமா? இவ்வளோதான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இதை நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். திரும்பி போய் நான் ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். இதான் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன வந்த உடனே விட்டுருவாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, தேவையோடு வருவாங்க, கடனோடு வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க. அது கொஞ்சம் மாறின உடனே ஆலயத்தை விட்டு விலகி நிற்பாங்க, வரமாட்டாங்க, வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இவங்க திருப்பி போகிறாங்க. என்ன செய்யணும்யா சொல்லுங்க அப்படின்னு வார்த்தையை தேடி, நான் சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாஞ்சியாய் தேடுகிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். நான் சொல்கிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் கடன்லேருந்து நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வெளியே வந்து தான் ஆகணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன், வந்து தான் ஆகணும். நான் கடனில் கிடக்கிறது கர்த்தருடைய சித்தமே இல்லை. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஏற்றணும். எனக்கு நம்முடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுமா, கடன் வாங்காமல் எல்லாம் செய்ய முடியாதுன்ற எண்ணத்தோடு யார் உட்கார்ந்துருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உன்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். He is more than enough to meet your needs. தேவன் உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்ல, நீ எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அன்னைக்கு உள்ள தேவைக்கே வழி இல்லை. ஆனவர் என்ன சொல்றார் தெரியுமா? இனி உள்ள நாட்கள், இனி உள்ள தேவைகளை சந்திப்பதற்கும் உனக்கு வேண்டியது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் நான் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என் தேவையை நல்லா கவனிங்க, என்னுடைய தேவையை நான் சந்திப்பதற்கு முன்பதாகவே அதற்கான தீர்வை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் தேவையை நான் சந்திப்பதற்கு முன்பதாகவே, என் பிரச்சனையை நான் சந்திப்பதற்கு முன்பதாகவே அதற்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக நடப்பார்கள், மாரா என்ற இடத்துக்கு வருவார்கள்,
தண்ணீர் கசப்பாய் இருக்கும் என்று தேவன் ஏற்கனவே அறிந்து அங்கே ஒரு மரத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி இட் இஸ் ப்ரிப்பேர்ட். ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களேன், எனக்கான தேவைக்கான பதில் ஏற்கனவே அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. இதான் ஃபெய்த். நீங்கள் சொல்லணும், எனக்கு ஏற்கனவே அது ஆயத்தமாக இருக்குதுங்க. ஆபிரகாம் போவார், அவருடைய மகனை பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாவார். அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆடு தேவை. ஏற்கனவே அது அங்கே அவனுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமான் என்ற ஒரு மனுஷன் எழும்புவான். இவன் தேவனுடைய ஜனங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பான், தேவனுடைய ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் ஆமான் எழும்புவதற்கு முன்பதாகவே சிங்காசனத்தில் ராஜாத்தியாக எஸ்தரை கர்த்தர் வைத்து விட்டார். அப்போ நான் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கான தீர்வும் ஏற்கனவே தேவன் செய்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டும். நீங்க சஞ்சலப்படாதீங்கப்பா. சகோதரர் பார்த்து சொல்றாரு, ஏன் டோன்ட் வரி, ஏன்னா நீங்க வித்துட்டீங்க, எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு. நான் இங்க வரல அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம், யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்னை முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறாரு, வழியை ஏற்படுத்திட்டாரு. உங்களை போஷிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கான வழிகளை திறந்து விட்டார். அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்லுவேன், நம்முடைய அவிசுவாசம் தான் நம்மளை தடை செய்கிறது. நம்முடைய மைண்டில் தான் அந்த ஒரு பிளாக். கர்த்தர் எனக்கெல்லாம் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கும் செய்ய மாட்டார். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு செய்வார். சொல்ல, கர்த்தர் எனக்கு செய்வார். நல்ல விசுவாசம், சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். என் சூழ்நிலையை மாற்றுவார், என் வெட்கத்தை மாற்றுவார், என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரம் வழியாக தேவன் அவருடைய ஜனங்களை நடத்தினார். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 40 வருஷம் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் நடத்தினார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ மோசே அதை பற்றி சொல்றாரு, கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். சொல்லுங்களேன், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். He knows the knowledge of God. He knows. நீங்க போகிற அந்த பாதை அவர் அறிவார். நீங்க நினைக்காதீங்க நான் இப்படி நடக்கிறேன், கஷ்டமா இருக்குது, இது ஆண்டவர் பார்க்கிறார். He knows. இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். பைபிள் ஆலயத்துக்கு வரும்போது நோட் புக் பென் வேணும், எடுத்துக்கணும், எழுதிக்கணும். அப்போ தான் அது ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்போ அந்த வார்த்தை நமக்கு தேவைன்னு தெரியாது. ஆவியானவர் கரெக்டாக நினைப்பூட்டுவார். சொல்றாரு, அதை அறிவார். சொல்லுங்க, கர்த்தர் அறிவார். God knows அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். God was with you. சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட, He is with me, என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு தவிக்கிறாங்க வனாந்திரத்தில். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயோ தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யறதுலாம் சொல்ல. அவர் சொல்ல, அந்த கண்மலை இருக்கு பாரு, அங்கேயே இருக்குது, நமக்கான தீர்வு அங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அது அடினார். முதல் முறை அடிச்சார், என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. போதுமான அளவுங்க என்ன செஞ்சாங்க? குடிச்சாங்க. 2வது முறையும் அதே மாதிரி தேவை வருது, திரும்பியும் புலம்புறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நிறைய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் காலங்கள் மாற மாற திரும்பவும் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாச குறைவு வந்து விட்டது. கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்திருக்க அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அதை பிலீவ் பண்ண முடியல. அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு செய்வாரான சந்தேகத்தோடு உட்காந்தீங்க. நான் சொன்னேன், அன்றைக்கு செய்தவர் அதே தேவன் இன்றைக்கும் அதை திரும்பவும் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக வசனத்தை வாசிக்கும் போது கண்மலையை அடிச்சார் முதல் முறை. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். 2வது முறை என்ன சொன்னார்? நீ பேசினா போதும்ட்டார். என்ன பண்ண போதும்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. சரி, பேச தெரிஞ்சவங்களும் கை தூக்குங்க, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகில்லை? ரொம்ப அழகான தேவன். நீ பேசினா போதும், கேட்டால் போதும். நீ கேளு, பேசு. யூ ஆஸ்க்.
and he will fulfill your needs. ரெண்டாவது முறை சொன்னார், கண்மையில் பார்த்து நீ பேசினா போதும், அதே உனக்கு வேண்டிய தண்ணியை கொடுக்கும். அப்போ என் தேவைகளை சந்திப்பதற்கு என் தேவன் போதுமானவராய் என்னோடு கூடவே இருக்கிறார். he is traveling with me. என்னோடு கூட இந்த பயணத்தில் கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு, வந்துட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும், God will supply all your need but not your greed. அதையும் தெளிவுபடுத்திடணும் இல்லை? கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார், ஆனால் உன் பேராசையை என்ன பண்ண மாட்டார். கர்த்தர் கூட இருக்கிறார் தானே, எனக்கு 1 லட்சம் வேணும் கொடுங்க ஆண்டவரே, அதை சும்மா கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணுறேன், அப்படி திருப்பி இன்னொரு 50,000 கொடுங்க, அப்படி கிடையாது. It doesn't work like that. He gives, he trusts and he wants you to be faithful. அவர் கொடுக்குறாரு, உங்களை நம்புறாரு, ஆனால் நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாரு, உண்மையாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப அழகாக சொல்லார் பாருங்களேன். அடுத்த வசனம், 40 வருஷம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். சொல்லுங்க, உனக்கு ஒன்றும், ஆமாம் நல்ல சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். நமக்கு ஒரு பெரிய ஒரு முன் உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பெரிய ஊழியத்தை செய்தார், மனுக்குலத்தை மீட்கிற ஒரு வேலையை செஞ்சார். ஆனால் அவர் பிறந்தது எங்க தெரியுமா? மாட்டு தொழுவோம். எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவோம். சாதாரணமாக பிறந்தாரு. ஆனால் அவரை தேடி யார் வரா தெரியுமா? ராஜாக்கள் வர்றாங்க, வானசாஸ்திரிகள் வர்றாங்க, வந்து சும்மா பார்த்துட்டு ஓ பிறந்திருக்கிறாருன்னு போல தங்களுடைய பொக்கிஷங்களை திறக்கிறாங்க, தங்கத்தை கொடுக்குறாங்க, வெள்ளை போலத்தை கொடுக்குறாங்க, அவரை கனம் பண்ணுறாங்க, தூவர்க்கத்தை கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? இயேசுவின் இடத்துல அதை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய பிறப்பை குறித்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. சில பேர் அப்படி பேசுறதை நான் கேட்டிருக்கேன். எனக்கெல்லாம் யாரும் இல்லைங்க, அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா பெரிய ஆள், நிறைய காசு சம்பாதிச்சுக்கிறார், எல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பிலீவ் பண்ண போகிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுறேன், கடன்றது என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லையா. இயேசுவை பற்றி அப்படி தானே சொல்லுது, அவருக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனால் எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ அங்கே போங்கப்பா, என்ன கட்டி வச்சுருக்கோம், கழுதை கட்டி வச்சுருக்கோம், நீ அதை என்ன செய், அவிழ்த்துரு. உடனே கேட்பான், ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. எஜமானுக்கு தேவைன்னு அனுப்பிடுவான். அந்த கழுதையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருவரும் ஏறி இல்லாத கழுதை. அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கிடையாது. புரியுதா? ஆமாம், நிறைய பேருக்கு அது ஒரு ஆசை. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டாவது ஒரு பைக் வாங்கிடுங்க, செகண்ட் ஹேண்டாவது ஒரு கார் வாங்க, அதை தூக்கி போட்டுருங்க. அந்த மைண்ட் செட்டை தூக்கி வெளியே வீசிட்டு ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு புதுசு கொடுங்க ஆண்டவர். என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தப்பாக ஏதாவது சொல்கிறேன்னா? இல்லை, நம்ம மைண்டு இப்படி குறுகிட்டே வருது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இது எதுக்காக? why do we want it? ஏன்? so I can glorify him. அவரை மகிமைப்படுத்துவதற்காக, வேற பெருமைக்காக கிடையாது. கர்த்தர் கொடுத்தாருங்க, அவருக்காக நான் செயல்படுவேன் என்று சொல்லுவதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்டால் கர்த்தர் அதை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனால் பஸ்காவை ஆசரிக்க கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஒரு அறை அவருக்கு ஆயத்தமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நான் பார்க்குறேன், கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். அவர் மரிக்கும் போது ஒரு குற்றவாளியை போல மரித்தாலும், அவர் அடக்கம் பண்ணப்படும் போது ஒரு ஐஸ்வர்யவானை போல அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் சூழ்நிலையை மாற்றுவது உமக்கு லேசான காரியம், அதை நிச்சயமாக செய்வீர். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்க குறைவுகள் என்னென்ன வார்த்தை முக்கியம் தெரியுமா? தேவன். அவர் யாருங்க? என் தேவன். அவர் யாரா இருக்கிறார்? ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? உங்கள் குறைவை எல்லாம். நான் என்னவா இருக்கிறேன்? குறைவுள்ளவனா இருக்கேன். எனக்கு குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். இதெல்லாம் ஏன் நிறைவாக்குகிறார் தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவாக்குவாரா? மகிமையிலே நிறைவாக்குவார். சேர்ந்து சொல்லலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசத்தோடு போங்க. என்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அஸ். எங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து கூட நீர் கவனம் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடனிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வரணும். நாங்கள் ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின் ஆலோசனைகளுக்காக நன்றி. வார்த்தையை தேடவும், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், தடையில்லாமல் வந்து வசனத்தை கேட்கும் தேவன்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.